ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக்டோ ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இன்னைக்கு வந்து டெய்லி பிஏபி நியூஸோட நேத்தி வந்தது சரியா. ஸோ நேத்தி நியூஸை தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுதான் நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேத்திக்கு வர நியூஸை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு எத்தனை கொஷின்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து எம்சிக்யூ எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் டே, ஸோ மூணாவது நாளுக்குரிய வீடியோ கொடுத்துட்ருக்கோம். 2 நாள் ஏப்ரல் 1லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க நான் இந்த இடத்துல வந்து மேலே ஒரு கார்டு தரேன் சரியா. அதாவது இந்த பிளேலிஸ்டோட கார்டு தரேன். போன 2 வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் நியூஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் சரி. ஏன்னா கண்டினியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ நேத்தி நியூஸ் வந்து இன்னைக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்குது. ஸோ நேத்திக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அதே கண்டினியூஷன் இன்னைக்கு இருக்குது சரியா. ஸோ அதனால கண்டினியூஷனுக்காக நீங்கள் நேத்தி நியூஸும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரியா. ஸோ எக்ஸாமுக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஸோ எல்லா ரிசல்ட் வந்து போச்சு. ஸோ பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து அவங்களாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சரி, ஓகே. அதாவது தோல்வியுற்ற மாணவர்கள் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த படம் 12th ஃபெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணணும். நம்ம திருப்பி திருப்பி விஷயத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். முடியலையாப்பா, ஃபெயில் ஆகிறோமா, நம்ம வந்து ட்ரை பண்ண நம்மளுக்கும் வந்து நம்மளாலேயே அந்த ஒரு விஷயத்தையும் அட்டைன் பண்ண முடியும் சரி. எதானாலுமே எப்பயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் சரியா. நாட் அ மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுங்க. அதாவது டிசிப்ளின் வேணும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோமா, பிகாஸ் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது நான் டெய்லியுமே வீடியோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டில் நிறுத்திக்கிட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. லைக் வெக்காப் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இல்லை ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா கோர்ஸுமே ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்து அதை வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, தென் கமெண்ட்டும் பண்ணுறீங்க சரியா. ஸோ இன்னும் வந்து நம்மளோட டெய்லி வெக்காப் ஸ்டுடியோ பார்க்காம இருக்கீங்க, சீரிஸ் வந்து அப்படி ஒரு சீரிஸ் இருக்குன்னே தெரியல அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 1 மந்த் ஆகிப்போச்சு. 1 மந்தாக கொடுத்துட்ருக்கோம், வீடியோவை கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் வந்து பிடிஎஃபாகவும் நம்ம டெலகிராம் சேனலையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் நான் ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறேன் சரியா. மேலே வந்து ஒரு கார்டு கொடுக்குறேன். அந்த கார்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கும். டெய்லி வெக்காப்ஸோட பிளேலிஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து மந்த்லி வெக்காப்ஸோட பிளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன் சரியா. மார்ச் மந்தோட ஒரு கம்பைலேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆதரவு வந்தது. இது வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன சேனலில் தான் சரியா, சின்ன சேனலாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அதோட வாட்ச் ஹவர்ஸ்ன்றது பயங்கரமா இருந்தது. பார்க்குற ஒரு 20 பேரா இருந்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறாங்க. 1 1/2 மணி நேரம் போட்டாலும் சரி, 10 நிமிஷம் போட்டாலும் சரி, அத ஃபுல்லாவே பார்க்குறாங்க. ஸோ அதுக்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கன்டினியூஸா இந்த நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றவங்களா இருப்பீங்க, நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சரியா. ஸோ உங்களுக்கு வந்து நான் டெய்லியுமே இந்த கன்டென்ட்டை குடுத்துட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து குவான்ஸ், இங்கிலீஷ், பேங்கிங் அவர்னஸ் எதா இருந்தாலுமே அடுத்தடுத்த கன்டென்ட் ரெடி ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒர்க் போயிட்டே இருக்கு. ஒன் பை ஒன்னா வீடியோஸ்ன்றது அப்லோட் ஆயிட்டே இருக்கும். டெய்லியுமே நம்ம வீடியோ குடுக்க போறோம். ஸோ டெய்லியும் வீடியோஸ்ன்றது அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும் சரியா. ஸோ டைம் மட்டும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லியுமே என்னைக்காவது ரேராக ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருப்பேனே தவிர, மற்றபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். இந்த டெய்லி பிஏபி நியூஸாக இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு பிஏபி நியூஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபியூச்சர் வந்து அடுத்தடுத்த வெற்றிகளை சேர்த்துரும். லைக் பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும், சாரி பேங்கிங் நியூஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நியூஸாகவே இருக்கட்டுமே, ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் பிஏபி நியூஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அது ஒன் பை ஒன்னா போவோமே, ஓகேவா. ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. இன்னைக்கு ரொம்ப கம்மியான நியூஸ் தான் வந்திருக்கு சரி. அதனால தான் நான் சில கதைகளை முன்னாடியே போட்டேன். கம்மி நியூஸ், ஒரு 5 நியூஸ் தான் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்துடலாம் சரியா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது சரியா. எப்படி டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலகிராம் ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ டெலகிராம் ஜாயின் ஆகல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம அங்கே தான் கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். ஸோ அதுவுமே இதுதான், இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் தான். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஏ டு இசட் எல்லா டாப்பிக்குமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரீசனிங்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட டெய்லி வெக்காப்ஸ் வீடியோ சரியா. டெய்லி வெக்காப்ஸ் பிளேலிஸ்ட் வந்து இந்த பிளேலிஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இது பிடிஎஃப் பார்க்குறீங்க, பிடிஎஃப் இதில் போய் பிடிஎஃப்ல போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும் சரியா. டேரெக்டாக அங்கே போய்டும். சரி, இன்னைய நியூஸ் போயிடலாம். ஸோ இன்னைய நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மை சிஜிஎஸ் ஐஓஎஸ் ஆப் சரியா. ஸோ மேபி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே லான்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து ஐஓஎஸ்க்கான
ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்கான டேட்டா என்கிட்ட இப்போதைக்கு கிடையாது. பட் iOS ஆப் லான்ச் பண்ணி நேத்து நியூஸ் படி iOS ஆப் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. யார் லான்ச் பண்ணா? இந்த ஆப்பை யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஸ்ரீ அபூர்வ சந்திரா. யார் இவரு? செக்ரட்டரி ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட செக்ரட்டரி. ஸோ இப்போ வர பேங்க் எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஹூ இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் தி இந்த பர்டிகுலர் மினிஸ்டர் சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த செக்ரட்டரி படிச்சு வச்சுக்கிறதும் ஒரு ஒரு வகையில நல்லது. சரியா? இந்த ஆப்பை வந்து யார் டெவலப் பண்ணாங்க? டெவலப்டு பை தி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். சரியா? இந்த ஆப்பை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். இது எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சரியா? இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து என்னென்ன விஷயங்களை எதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புக் பண்றதுக்கு, அதாவது சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ் புக் பண்றதுக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை புக் பண்றதுக்கு, இல்லை அதை கேன்சல் பண்றதுக்கு, ஓகேவா, சிஜிஹெச்எஸ் வந்து சிஜிஹெச்எஸ் கார்டை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு, ஸோ இண்டெக்ஸ் கார்டு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த ஆப் வழியாவே எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ், ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். சரியா? இந்த ஆப்பை யார் லான்ச் பண்ணாங்க? ஸ்ரீ அபூர்வ சந்திரா அப்படின்றவர் லான்ச் பண்ணார். அவர் யாரு? செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதோட செக்ரட்டரி அவர். சரியா? சரி, அப்புறம் நம்ம வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கணும். யார் வந்து ஹெல்த் மினிஸ்டர்? ஸ்ரீ மன்சுக் எல் மாண்வியா. இவர் தான் வந்து ஹெல்த் மினிஸ்டர். இவர் வந்து எதோட இன்னொரு மினிஸ்டர்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸோட மினிஸ்டரும் இவர் தான். சரியா? கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரோட மினிஸ்டரும் இவரே தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த கான்ஸ்டியூன்சி அப்படின்னா இவர் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் குஜராத். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ இதை சுற்றி இந்த நியூஸை சுற்றி நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதோட ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஓகேவா? ஸோ நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் எங்கே இருக்கு? இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மைனிங் செக்டர் ரிசீவ்ஸ் ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் இன் ஃபினான்ஷியல் 24. ஸோ நேத்தி வீடியோ பார்த்தவங்க, நேத்தி நியூஸை பார்த்தவங்க, நேத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும். நேத்தி வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோல் செக்டார் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 crore இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும். சரியா? சரி, நேற்று வீடியோ பார்க்காதவங்க இந்த டைமில் நான் ஒரு கார்டு தரேன். நேற்று வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நேற்று வீடியோவில் நம்ம அந்த விஷயத்தை பேசியிருப்போம். இன்னைக்கு நம்ம இந்த நியூஸ் என்ன நியூஸாக வருது? மைனிங் செக்டார் தான் வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்டைரக்டா என்ன விஷயம் தான் ஃபர்ஸ்ட், அதாவது எந்த விஷயம் வந்து அதுக்கு வந்து தூண்டுகோலா இருந்திருக்கு? ஸோ கோல் ப்ரொடக்ஷன் தான் இந்த மைனிங் செக்டாரை வந்து அதிக ப்ரொடக்ஷனுக்கு நம்ம தூண்டி இருக்கு. ஸோ இதுதானே இன்டைரக்டான ஒரு நியூஸ். ஸோ நியூஸை நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்றது பாருங்க. ஸோ நேற்று சொன்ன நியூஸையும் இன்னைக்கு வர நியூஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். சரியா? இந்த மைனிங் செக்டார் இந்தியா ஓகே எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தலாமா? எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னா 139.6. ஓகேவா? இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னா 139.6. பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னா 139.6. எவ்வளோ கம்பாரிசன் வந்து அதிகம் அப்படின்றாங்க? 8%. எதோட கம்பேர் பண்றாங்க? போன வருஷம் பிப்ரவரி 2023 கூட கம்பேர் பண்ணும்பொழுது இது 8% அதிகம் அப்படின்றாங்க. ஸோ இந்த டேட்டாவை மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. எத்தனை இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இந்த வருஷம் அட்டைன் பண்ணிருக்கு அப்படின்னா 139.6. இது வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு அதிகம் அப்படின்னா 8% வந்து அதிகம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த குமுலேட்டிவ் growth ஆஃப் இண்டெக்ஸ் பீரியட் ஏப்ரல் 2020 exceed corresponding period of previous year. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the cumulative growth. ஓகேவா? cumulative growth 11 month period. எந்தெந்த பீரியட்? ஏப்ரல் 2023ல இருந்து பிப்ரவரி 2024 வரைக்கும் அந்த cumulative growth இருக்கும்ல, அது வந்து அதுக்கு முந்தின வருஷத்தோட எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு? 8.2% அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா கூட நம்மளுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. சரியா? நான் சொல்லக்குள்ளேயே மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. ஓகே, இந்த நியூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிஏபி நியூஸ்னா நம்ம மேக்ஸிமம் ஆவரேஜா ஒரு 5 நியூஸா டெய்லியுமே பார்ப்போம். சரியா? அதனால இந்த டேட்டாவெல்லாம் இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து வேற சைட்ல போய் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த நியூஸ் கண்டிப்பா வரும். ஸோ அந்த சைட்ல வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ கழிச்சு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க படிக்கக்குள்ள ஓகே நம்ம அந்த வீடியோல அவர் சொன்னாரு அப்படின்ற ஒரு மைண்ட் அது வந்ததுனாலே உங்களுக்கு வந்து இந்த டேட்டா மைண்ட்ல நின்றும். ஸோ அதனால தான் இந்த டேட்டாவை நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதுல ஸ்டாட்டிக் விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா இந்த ஸ்டாட்டிக் நியூஸ் எதுக்கு அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரயில்வே எக்ஸாம்ல இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசர், தேர்ட் லார்ஜஸ்ட் லைம் ப்ரொடியூசர் அண்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசர். அயன் ப்ரொடியூசர் கிடையாது, அயன் ஓர் ப்ரொடியூசர். ஓகே, தமிழ்ல வந்து தாதுக்கள் அப்படின்வாங்க, இரும்பு தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இந்தியா வந்து ஃபோர்த்தாகவும் லைம் ப்ரொடியூசர்ல வந்து தேர்ட் லார்ஜஸ்டாகவும் இருக்கு. இந்தியா வந்து அலுமினியம் ப்ரொடக்ஷன்ல வந்து செகண்ட் லார்ஜஸ்டாகவும் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்
சட்லஜ் ஜல் வியூகம் நிகம் லிமிடெட் அப்படியா? சரி, எஸ்ஜேவிஎன் கரெக்ட். சட்லஜ் ஜல் வியூகம் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்ஜேவிஎன் வந்து ஐஐடி பாட்னா கூட அஹ், ஒரு எம்ஓயு கிடையாது, ஐஐடி பாட்னா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டியூனலிங் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் யூசிங், அதாவது டியூனலிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து பேசிக்கா வந்து எஸ்ஜேவிஎன் யாரு? அவங்க வந்து ஒரு பவர் ஜெனரேஷன் கம்பெனி. ஸோ எங்கேருந்து பவர் ஜெனரேஷன் கம்பெனி பண்றாங்க? எங்கேருந்து பவர் ஜெனரேஷன் பண்றாங்க அப்படின்னா, சட்லஜ் ஜல் வியூகம் நிகம் லிமிடெட் அப்படின்றது தான் இதோட பேர். ஸோ சட்லஜ் நதியில இருந்து தான் இவங்க வந்து பவரை வந்து ஜெனரேஷன் பண்றாங்க. சரியா? அதுக்கு கண்டிப்பா டியூனல் போடாம நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. கரெக்டா? ஒரு 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 ஹைட்ரோ பவர் இது வந்து நிறுவுறாங்க அப்படின்னா, அவங்களால அங்க டியூனல் போடாம அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்டை, டியூனல் ப்ராஜெக்டை அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க ஐஐடி பாட்னா கூட அஹ், ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அட்வான்ஸ் ஜியோலஜிக்கல் மாடல்ஸை யூஸ் பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் இதுவுமே பேங்க் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்ஜேவிஎன் வந்து எந்த யூனிவர்சிட்டி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க? எதுக்காகனா, டியூனல் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த யூனிவர்சிட்டி கூட அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐஐடி பாட்னா. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நீங்க என்னென்ன ஸ்டாட்டிக் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸோ எஸ்ஜேவிஎனோட எம்டிஆர் நந்தலால் சர்மா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நந்தலால் சர்மா வந்து எஸ்ஜேவிஎனோட எம்டி அப்படின்னு சொல்லலாம். எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு? ஷிம்லால இருக்கு, இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி எஸ்ஜேவிஎன் வந்து ஒரு மினி ரத்னா கேட்டகரி கம்பெனி தான். சரியா? கேட்டகரி கம்பெனி. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மே 24 1988ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? மே 24 1988ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் யார் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யார் இதுக்கு ஓனர்? ஹூ இஸ் அ ஓனர் அப்படின்றது கொஸ்டின் தான் இது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓனர். ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட எவ்வளவு ஷேர் இருக்கு? 59.92 ஷேர் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ்ல எத்தனை ஷேர் இருக்கு? 26.85% இருக்கு. அப்ப மீதி ஷேர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அது ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஈவன் நான் கூட எஸ்ஜேவிஎனோட ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். பிகாஸ் அது வந்து அதோட growthன்றது ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து அதில் ஷேர் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அடுத்த நியூஸ் போயிடலாமா? ஸோ நாலாவது நியூஸ் போயிடலாம். ஸோ நாலாவது நியூஸ் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎஃப்சி வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னா, மகாரத்னா கேட்டகரியில் வரும். சரியா? மகாரத்னா கேட்டகரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த இன்ட்ரீம் டிவைடன் வந்து பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 2033 கோடி பே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் 3630 கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க. சரியா? 3630 கோடி பே பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த விஷயம், ரெண்டு விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பேங்க் எக்ஸாமுக்கு எவ்வளோ இன்ட்ரீம் ஃபண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2033 கோடி பே பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. அதாவது எத்தனை டிவிஷனாக பே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ஸ்டாட்டிக் டேட்டா என்ன அப்படின்னா, இது வந்து 1986ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ இதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்க இன்னொரு என்பிஎஃப்சியை பத்தி நம்ம வந்து முந்தானத்து பார்த்தோம். சரியா? 2ஆம் தேதி வந்து இதே மாதிரி ஒரு என்பிஎஃப்சியை பத்தி பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த வீடியோ சொல்ல மாட்டேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. சரி? அந்த வீடியோவில் நான் எந்த என்பிஎஸ்சி பத்தி பேசியிருக்கேன் அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பார்க்கணும். ஸோ இதுதான் ரிலேஷன். அன்னைக்கு, அதாவது முந்தானேத்து ஒரு என்பிஎஃப்சி வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணாங்க. இன்னைக்கு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, வைஸ் வைஸ் அட்மிரல் மார்க் ஹமோண்ட். ஓகேவா? இவர் யார் அப்படின்னா, சீஃப் ஆஃப் ராயல் ஆஸ்திரேலியன் நேவி. இதே மாதிரி நேத்தி ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இதே மாதிரி நேத்தி ஒரு நேவில இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. சரியா? நேத்தி நியூஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வந்திருக்காரு அவர். சரியா? ஏப்ரல் 2 to 6 வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் கொடுத்திருக்காரு. இவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு? ஹரிகுமார். சரியா? நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து ஹரிகுமார். இவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைலேட்டரல் மேரிடைம் கோஆபரேஷன் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஆபரேஷனல் என்கேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த விஷயங்களை பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாட்டிக் டேட்டா வந்து நான் நேத்தியே சொல்லிட்டேன். நம்மளோட இந்தியன் நேவிஸ் டேட்டா வந்து நேற்று சொல்லியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ எம்சிக்யூக்கு போயிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ என்னன்னா, ஹூ லான்ச் தி மை சிஜிஎஸ் ஐஓஎஸ் ஆப்? ஓகேவா, இந்த ஆப் யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்றத லான்ச் பண்ணாரு. என்ன கேட்பாங்க, நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்தால் பிரைம் மினிஸ்டர் அடிச்சுட்டு வந்துருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பட் தப்பு. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை? செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இப்போ வந்து அவரோட பேர் கேட்குறாங்க அப்படின்னா, பேரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் அ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி இண்டெக்ஸ் ஆஃப் மினரல் ப்ரொடக்ஷன் இன் February 2024 கம்பேர்ட் டு தி February 2023? 8%. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரியா? விச் இன்ஸ்டிடியூஷன் டிட் எஸ்ஜேவிஎன் லிமிடெட் பார்ட்னர் வித் டியூனரிங் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த யூனிவர்சிட்டி கூட அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க? ஐஐடி பாட்னா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மச் டிட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பே தி ஹையஸ்ட் எவர் இன்ட்ரீம் டிவைடண்ட் ஃபண்ட்? ஓகேவா, எந்த, அதாவது இன்ட்ரீம் டிவைடண்ட் ஃபண்ட் எவ்வளவு ரூபாய் ஹையஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2033 கோடி. இவனும் ஒரு முக்கியமான ஒரு எம்சிக்யூ. ஸோ பாருங்க, ஒரு நாளைக்கு 5 நியூஸ் வந்தாலும் அந்த அந்த 5 நியூஸ்ல இருந்து வர எம்சிக்யூன்றது எல்லாமே இம்பார்ட்டன்டா தான் இருக்கு. சரியா? ஹூ இஸ் அ சீஃப் ஆஃப் தி ராயல் அஸ்ட்ரல் நேவி? யார் வந்து ராயல் அஸ்ட்ரல் நேவியோட சீஃப்? அட்மிரல் மார்க் ஹமௌண்ட் அப்படின்றவர் தான் சீஃப். வாட் வாஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் தி வைஸ் அட்மிரல்? இத வைஸ் அட்மிரல் ஓகே, அவரோட விசிட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அவரை பத்தி கேட்க மாட்டாங்க. பட் நம்மளோட சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப் கேட்பாங்க. சரியா? அவர் நம்மளோட சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப் வந்து கேட்பாங்க. யாரு நம்மளோட இந்தியாவோட சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மைண்ட்ல எடுத்துக்கோங்க. யாரு? ஹரிகுமார். சரியா? சரி. விச் ஆர்கனைசேஷன் achieved a milestone by paying the interim dividend fund of shareholders amount to a total of rupees 36330 crores for the financial year? அப்படிங்கிறது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ஈஸியா தெரியும். பட் நம்ம ஆல்ரெடி யாரை பத்தி பார்த்திருக்கோம்? ஆர்இசின்னு ஒருத்தரை பத்தி பார்த்திருக்கோம். இப்போ போக போக அடுத்தடுத்த ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்துட்டே வருவோம். நம்ம வந்து மந்த் எண்ட் போகும்போது சுத்தமாக குழம்பிடும். அதனால தான் நான் அதை வந்து ஒரு எம்சிக்யூ எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்றதையே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். நான் வெறும் நியூஸ் மட்டும் சொல்லிட்டு போகலாம். பட் எம்சிக்யூ எப்படி வந்து கொஸ்டின்ல பேங்க் எக்ஸாம்ல வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெறும் 5 நியூஸே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் போகுது. அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு 10 நியூஸ் 15 நியூஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு சின்ன நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 நியூஸை தெளிவாக கற்றுக்கலாம். 5 நியூஸுமே இம்பார்ட்டண்டான நியூஸ், கரெக்ட் இல்லை? ஸோ 5ல் சரி ஓகே, அந்த விசிட் அது கூட நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. மற்ற 4 நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் தான் எங்களை அடுத்த லெவல் செய்யறதுக்கு தோணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வெக்காப் வீடியோ கொஞ்ச நேரத்தில் அப்லோட் ஆகிடும், அதையும் பாருங்க. நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு நியூஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஒரு பேங்கிங் அவேர்னஸ் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.